கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முனாஃப் வழங்கி கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இந்த போராட்டம் தொடர்பான விரிவான தகவலை பதிவு பண்ணலாம். கொல்கத்தாவில் முதுநிலை மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புறநோயாளிகள் பிரிவு மட்டும் செயல்படாமல் இருக்கும் என்று மருத்துவர்கள் இந்திய மருத்துவ சங்கம் நேற்று தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில புறநோயாளிகள் பிரிவு மட்டும் செயல்படாமல் இருக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் தற்போது அந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட மாணவிக்கு தீர்வு கிடைக்க வேண்டும், சட்டப்படி நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் என்று பதாகைகள் ஏந்தியபடி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் காரணமாக புறநோயாளிகள் பிரிவு தொடர்ந்து கூடுதலாக மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு நோயாளிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மருத்துவமனையின் முன்பு அவசரகால பிரிவு சிகிச்சை வார்டுக்கு முன்பு போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் போராட்டம் இன்று மாநிலம் முழுவதும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையின் புறநோயாளிகள் பிரிவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாதவாறு மருத்துவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பு ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும், குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும், மருத்துவர்களினுடைய பாதுகாப்பை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்ற பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் தொடர்ந்து இந்த புறநோயாளிகள் பிரிவை புறநோயாளிகள் பிரிவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கொல்கத்தாவில் முதுநிலை மருத்துவ மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.